ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஓடோசை தமிழ். மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் லீட்ஸ் யுனைட்டட் நம்ம ஒரு அவே கேம்க்கு போயிருந்தோம். இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா மேட்ச்ச முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு நான் ஒரு மேட்ச் ரியாக்ஷன குடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு மேட்ச்க்குள்ள போகும்போதே எனக்கு தெரியும். நான் ஸ்குவாட பார்த்தோனே, சரிடா முடிஞ்சு போச்சுங்கிற மாரிலாம் எனக்கு ஃபீல் ஆவல. பட் ஒரு ஓகே. நம்ம இந்த மேட்ச் வந்து நம்ம டிரா பண்ணிடலாம். பிகாஸ் அவே கேம் வேற லீட்ஸ் யுனைட்டட், மேன் யுனைட்டட் வந்து ஒரு ரைவல்ரி. அந்த டெர்பி மேட்ச் மாதிரி ரைவல்ரி. இதனால வந்து ஒரு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கூட தான் நான் வந்து மேட்ச்க்குள்ள பார்க்கவே நான் போனேன். அதே மாதிரி நம்ம வந்து வி டுக் அ பாயிண்ட் அண்ட் டீசென்ட் கேம். வி ஹேட் அ டீசென்ட் கேம் தான் நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஓடி லெஜெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து 1.3 சப்ஸ்கிரைபர்ஸ கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் டூ மீ அண்ட் ஃபார் யூ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்கும். நீங்க வந்து மேட்ச் பார்த்துட்டு நீங்க இது சொல்லுவீங்க, அது சொல்லுவீங்க. உங்களோட தாட்ஸ் வந்து ஒண்ணு ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லா வீடியோக்கு கீழயுமே ஒருத்தர் வந்து நம்ம வந்து லிவர்பூல், செல்சி வீடியோ போட்டாலுமே கீழ ஒருத்தர் கமெண்ட்ல கரெக்ட்டா சொல்லிருவாரு. அமோரிம் வந்து நம்ம டீம கொன்னுகிட்டு இருக்கான். அவன வந்து சாக் பண்ணுங்கிற மாரி கரெக்ட்டா ஒருத்தர் சொல்லுவாரு. எனக்கு நீங்க ரீசன் சொல்லுங்க பிரதர். நீங்க எல்லா மேட்ச்லயுமே நானும் கீழ சொல்லிட்டு இருப்பேன். ஓகே யார ரீப்ளேஸ்மென்ட்டா நீங்க கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னா கேட்டுட்டே இருப்பேன். அவர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாரு. எதையாச்சும் நீங்க ரிப்ளை பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அமோரிம்ம சாக் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஹூ இஸ் த பெஸ்ட் மேனேஜர் டூ ரீப்ளேஸ்? சாவி ஹெர்னாண்டஸ் இப்போ அவைலபிளா இருக்காப்ல. மரஸ்கா இப்ப அவைலபிளா இருக்காப்ல. மரஸ்கா வந்து மேன் சிட்டி ஜாப்க்காக தான் வந்து செல்சிய விட்டே போறான் அப்படிங்கிற மாரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பேசலாம். இப்போ உங்க எல்லாருக்குமே என்னென்ன கருத்து இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்ச்க்குள்ள போகும்போதே வந்து ஸ்குவாட பார்க்கும்போது ஓகேடா, ஸ்குவாட் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. இம்ப்ரூவ்மென்ட் இல்லாம தான் இருக்கு. மேசன் மவுண்ட் இன்னும் இன்ஜூரில தான் இருக்கான். டெ லிக்ட், மெக்வாயர், அப்புறம் மெயினும் இன்ஜூரில இருக்கான். ப்ரூனோ இன்ஜூரில இருக்கான். எம்பூமோ, அமாட் டியாலோ, மஸ்ராவி ஃபா! எவ்ளோ பேர் வந்து அன்அவைலபிளா இருக்கானுங்க. இந்த டீம்ம வச்சுக்கிட்டு அமோரிம் வந்து நெறைய பேர் கேட்கறானுங்க. ஸ்டார்ட்டிங் லெவல்ல என்ன 5 டூ 6 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா, ஹெவன், யோரோ, மார்டினஸ், டாலோ, டோகோ இன்னும் 5 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. என்னடா இப்படி இருக்கு லைன் அப் எங்கடா அட்டாக்கர்ஸ் எங்கடான்னு கேட்கிறப்போ, அப்படியே கீழ போய் ஸ்குவாட்ல சப்ஸ்டிடியூஷன்ல பார்த்தா எல்லாமே சின்ன பயலுங்க. லேசி, ஃப்ளெச்சர் ட்வின்ஸ் 2 பேரு, அப்புறம் ஜெர்க்ஸி மட்டும் தான் சப்ஸ்டிடியூஷன். அட்டாக்கிங் சப்ஸ்டிடியூஷன் இல்ல. ஒரே ஒரு சீனியர் சப்ஸ்டிடியூஷன் நம்ம வச்சிருக்கிறது ஜெர்க்ஸி மட்டும் தான். மத்த எல்லாருமே அண்டர் 19 பிளேயர்ஸ், அகாடமி பிளேயர்ஸ். கேட்கிறீங்கல்ல, அகாடமி பிளேயர்ஸ்க்கு ஏன்டா வாய்ப்பு குடுக்க மாட்றீங்கன்னு கேட்கிற எல்லாருக்கும் அடி. இதுதான். ஏன்னா இருக்கிற எல்லாருமே அகாடமி பிளேயர்ஸ் தான் இருக்கானுங்க சப்ஸ்டிடியூட்ல. அண்ட் அமோரிம் ஹேட் நோ சப்ஸ்டிடியூஷன்ஸ் மேன். ஹால்ஃப் டைம்ல 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜெர்க்ஸிய தான் உள்ள கொண்டு வந்தான். ஜெர்க்ஸி ஹேட் அ பிரில்லியன்ட் கேம். ஒரு சூப்பர்பான ஒரு அசிஸ்ட். நெறைய பேர் வந்து செஸ்கோவ குறை சொல்லிட்டு இருக்கானுங்க. செஸ்கோ வந்து என்ன பண்றான்னே தெரியல. 85 மில்லியன் வந்து வேஸ்ட்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் 85 மில்லியன். இது வந்து ஒரு 72 மில்லியனோ என்னமோ தான் வந்து ஃபிக்ஸ்ட் ஃபீ. அதுவும் யூரோஸ்ல தான் கணக்கு வரும். அண்ட் மத்த 10 மில்லியன் வந்து ஆட் ஆன்ஸ்ல தான் வரும். இப்ப இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட் ஆன்ஸ்லாம் வந்து 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல வந்து ஒரு 2 மில்லியனா தான் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து 85 மில்லியன் தூக்கிட்டு வராதீங்கடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அலெக்சாண்டர் ஈசாக்கே 150 மில்லியன்லாம் கிடையாது. 130 மில்லியன் தான் அவனே. அண்ட் வியட்ஸ வந்து நெறைய பேர் 150 மில்லியன் சொல்லிட்டு இருக்கானுங்க. எங்கடா வர்றீங்க? அவனுக்கெல்லாம் வந்து 110 மில்லியனோ என்னமோ தான் ஃபிக்ஸ்ட் ஃபீ. ஸோ திஸ் இஸ் நாட் லைக் தட். செஸ்கோ வந்து பேட் கேம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கூனே அடிச்ச கோலுக்கு வந்து ப்ரீ அசிஸ்ட் போட்டது செஸ்கோ தான். ஒரு சூப்பர்பான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே பாஸ் போட்டிருப்பான். ஜெர்க்ஸி வந்து அழகா ஒரு கர்வான ஒரு அசிஸ்ட் போட்டிருப்பான். செமையான ஒரு கோலா இருக்கும். ஜெர்க்ஸி டிட் மிஸ் த சான்ஸ். ஏன்னா செஸ்கோ டிட் மிஸ் த சான்ஸ். ஏன்னா ஜெர்க்ஸி ஒரு சூப்பர்பான பாஸ் போட்டப்போ, செஸ்கோ வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே அத ஃபினிஷ் பண்ண முடியாது. டைரக்ட்டா வாலில வருது. அது வந்து கரெக்ட்டா போஸ்ட்ல வைக்கணும் அப்டின்னா, அது முடியாத காரியம். அவன் நியர் போஸ்ட் கிட்ட தான் இருக்கான். நியர் போஸ்ட்ல அவன் அடிச்சிருந்தாலுமே கீப்பர் வந்து ஈஸியா சேவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நெறைய வாட்டி வந்து செஸ்கோ ஒரு ஷாட் அடிச்சிருப்பான். ஹெட்டர் அடிச்சிருப்பான். அது வந்து கோல் கீப்பருக்கு ஸ்ட்ரெய்ட்டா போயிருக்கும். அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டானுங்க. எந்த சான்ஸ மிஸ் பண்ணானோ, கடைசில வந்து செஸ்கோ எப்பலாம் ரன்ஸ் மேக் பண்றானோ, டாலோவும் சரி, டோகவும் சரி, பாஸ் வந்து கரெக்ட்டா போட மாட்டானுங்க. கேசமிரோக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும் செஸ்கோக்கு பாஸ் போடுறதுக்கு. பட் கேசமிரோ வந்து தூக்கி கோல் கீப்பர்ட்ட போட்டுருவான். ஸோ செஸ்கோவும் எவ்வளோ தான் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். பாஸ் வந்து ஒண்ணு பேக்ல போடுவானுங்க, இல்லன்னா ரொம்ப முன்னாடி போட்டுருவானுங்க. கரெக்ட்டான பாஸ் செஸ்கோக்கு வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்ல வந்து ஒரே ஒரு பாஸ் வந்துச்சு. அதுவும் கீப்பர் வந்து டப்புன்னு முன்னாடி ஓடி வந்து அவன் கலெக்ட் பண்ணிட்டான். அதுவே ஒனானாவா இருந்திருந்தான் அப்டின்னா, நம்மளுக்கு ஈஸியா கோல் வந்திருக்கும். எதுக்கு ஒனானாவ பத்தி பேசிக்கிட்டு. இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கிறப்போ 1-1 ஒரு ட்ரா வந்துச்சு. அந்த லீட்ஸ் யுனைட்டட் கோல் எப்படி வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்குமே வந்து டாலோட்டும் காரணம், ஹெவனும் காரணம். டாலோ வந்து ஈஸியா ஒரு பாஸ் போட்டுருக்கலாம் டோகுக்கு. ஒரு சிம்பிளான பாஸ். பட் அது வந்து ரொம்ப மெதுவா போட்டு, டோகோக்கு பிஹைண்ட்ல போட்டிருப்பான். டோகோக்கு முன்னாடி போட வேண்டிய பாஸ, டோகோக்கு பின்னாடி போட்டு, அப்புறம் லீட்ஸ் யுனைட்டட் பிளேயர் வந்து டப்புன்னு அந்த பால வந்து ஒரு லாங் ஷாட் அடிச்சு, லாங் பாஸ் அடிச்சு, அப்புறம் நம்ம லீட்ஸ் யுனைட்டட் பிளேயர் ஃபார்வர்ட் வந்து ஓடி போய் கோல் அடிச்சுருவான். அது ஹெவன் வந்து ஈஸியா போய் அத இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம். அத கிளியர் பண்ணியிருக்கலாம். பட் ஹெவன் என்ன நெனச்சான்னு தெரியல. அப்படியே மெதுவா ஓடிட்டு இருந்தான். டப்புன்னு லீட்ஸ் யுனைட்டட் பிளேயர் வந்து வேகமா ஓடி வந்து அடிச்சுட்டான். ஒரு விஷயம்.
நம்ம கோல் அடிச்ச விஷயம் நம்ம கோல் அடிச்சதும் அப்படிதான். அவனுங்க மிஸ்டேக்லாம் நம்ம கோல் அடிச்சது நம்மளோட பிரில்லியன்ஸ், நம்மளோட டீம் பிரில்லியன்ஸ் அத சொல்லியே ஆகணும். பட் எங்க நம்ம டீம்ம விட்டோம், எங்க நம்ம இந்த மேட்ச்ச தோத்தோம் அப்படின்னா, வி டோன்ட் வி டிட்ன்ட் ஹேட் அ குட் ஸ்குவாட். அத நம்ம சொல்லியே ஆகணும். எத்தன வாட்டி சொல்லணும்னு தெரியல. போர்ன்மவுத்லயும் சரி நம்மள்ட்ட ஸ்குவாட் இல்ல. அப்புறம் ஸ்குவாட் இல்லன்னு இல்ல. போர்ன்மவுத்ல வந்து நம்ம சான்ஸஸ்லாம் நெறைய மிஸ் பண்ணோம். அப்புறம் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்லாம் நெறைய கோல் நம்ம விட்டோம். வெஸ்ட் ஹாம் கூடயும் நம்ம அதே மாரி தான் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னால விட்டோம். அப்புறம் லாஸ்ட் கேம்லயும் அதே மாரி தான். வூல்ஸ் கூட ஸ்குவாட் இல்ல. இந்த மேட்ச்லயும் அதே மாரி தான். ஸ்குவாட் இல்ல. வி ட்ரூ த கேம். ஸோ திஸ் இஸ் லைக் இட். நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இந்த 18த்ல இருக்கிற ஸ்குவாட் ஏன் 20த்ல இருக்கிற ஸ்குவாட் கூட டீம் கூட கூட நம்ம வந்து ஈஸியா வின் பண்ணியிருந்தோம். இதுக்கெல்லாம் வந்து ஸ்குவாட் இல்லங்கிற ஒரு எக்ஸ்கியூஸே இருக்கக்கூடாது அப்டிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய்! இப்படிலாம் நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது லாஸ்ட்ல இருக்க டீம் கூடலாம் வின் பண்ணியே ஆகணும். பிரீமியர் லீக்ல வந்து இதெல்லாம் வின் பண்ணியே ஆகணும். அதான் மேன் யுனைட்டட் ஸ்குவாட் இல்லன்லாம் சொல்லவே கூடாதுன்னு நெறைய பேர் சொல்றீங்கல்ல. எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. பிரீமியர் லீக் வந்து ஏன் வேர்ல்டுலயே பெஸ்ட் லீகா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்கிறேன். ஏன்டா 20த்ல இருக்கிற டீம் கூட இந்த மாரி டீம்ம பீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால தான் பிரீமியர் லீக் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது கூட தெரியாம, இதெல்லாம் நம்ம பீட் பண்ணியே ஆகணுங்கிறானுங்க. அகாடமி பிளேயர்ஸ் கூட வந்து எனக்கு புரியலடா. ஒருத்தன் நான் ட்விட்டர் பார்த்துட்டு இருக்கேன். யூசுவலி நான் ட்விட்டர் வந்து அதிகமா பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா வந்து அதில இருக்க காமெண்ட்லாம் அதிகமா எடுத்துக்க மாட்டேன். பட் ஒரு இதில பார்க்குறேன். உள்ள மெயினோவ கொண்டு வாங்க. ஏன் அமோரிம் வந்து மெயினோவ கொண்டு வராம உகார்த்தேவன வச்சிருக்கான் அப்படிங்கிற மாரி ட்விட்டர்ல கமெண்ட் போட்டுருக்கான். அது ஒரு பெரிய ஒரு பேஜ் அது. மேட்ச் பார்க்குறானுங்களா இல்லையான்னு தெரியல. இந்த ரேஜ் பிட்ன்னு நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன்ல. சும்மா அந்த ட்விட்டர்ல வந்து ஒரு பொண்ணு ஆலிஸ்ன்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அந்த அக்கவுண்ட் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அது ஒரு பொண்ணு தான். லாஸ்ட் இயர் வந்து அமோரிம் வந்தப்போ அமோரிமுக்கு டைம் குடுக்கணும். அமோரிம் வந்து 3-4-3 தான் ப்ளே பண்ணணும். அவனுக்கான பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரணும். அப்படிங்கிற மாரிலாம் அமோரிமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த ஆளு. இப்போ உடனே 4-3-3 ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அமோரிம் வந்து வேஸ்ட்டு. லாஸ்ட்ல இருக்க டீம் கூட கூட வின் பண்றதுக்கான லாயக்கு இல்லன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டுருது. இன்னைக்கு என்னடான்னா, இந்த டீம் கூட கூட வின் பண்ண முடியல. ட்ரா வந்து என்ன சொல்றது? யுனைட்டடுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ரிசல்ட் இல்ல. அப்படிங்கிற மாரிலாம் போட்டுட்டுருக்கு. ஏய் என்னடா பேசுறீங்க? என்னடா அப்படியே பிளேட்ட மாத்தி போடுறீங்க? போன வருஷம் இருந்தது வேற அது வேற வகை, இது நார வகை அப்படிங்கிற மாரி எனக்கு புரியல. ஸ்குவாடே இல்ல. பார்த்தா கீழ வந்து மெனு ஏன் ஸ்டார்ட் பண்ணல? மெனு ஏன் பெஞ்ச்ல கொண்டு வரல? அப்படிங்கிறான். டேய்! இ நீ ஸ்மோக் நீ ஸ்மோக் பண்ற அதே இது எனக்கு வேணும்டா. அவன் குடிச்ச அதே சரக்கு எனக்கு வேணும்டா. அதே மாதிரி மேட்ச் பார்க்குறீங்களா இல்லையாடா? மேட்ச் பார்க்காமயே நெறைய பேரு பேசிட்டு இருக்காய்ங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இமேஜின் ஹால்ஃப் டைம் போயிட்டு இருக்கு. லெமன்ஸ் ஹேட் அ பியூட்டிஃபுல் கேம் டுடே. அவன் வந்து அந்த அந்த சேவ்லாம் பண்ணியிருக்க முடியாது. கோல் அடிச்ச ஷாட் வந்து சேவ் பண்ணியிருக்க முடியாது. சூப்பர்பான ஷாட் அது. அதுவும் இல்லாம 1 மோஸ்ட் ஆஃப் த டைம் கோல் கீப்பர்ஸ் வந்து சேவ் பண்றது வந்து, ஒண்ணு அந்த கால வந்து இப்படி வச்சு கீழ வந்து படுத்துருவானுங்க. அப்போ வந்து அந்த கால்ல பட்டு சேவ் பண்ணா தான் உண்டு. இல்ல அவங்க உடம்ப வந்து பிக் ஆக்கிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ கோல் கீப்பர்ஸ் வந்து நம்ம பிசிக்க பிக் ஆக்குறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து ஷாட்ட சேவ் பண்ண முடியும். பட் அந்த கோல் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஹால்ஃப் டைம் வரும்போது சூப்பர்பான சேவ் பண்ணான். அப்புறம் லாஸ்ட்ல கூட ஒரு செமையான ஒரு பைசைக்கிள் கிக் ஒண்ணு அடிச்சிருப்பான். அது வந்து செமையா சேவ் பண்ணியிருப்பான் லெமன்ஸ். ஒரு 3-4 சேவ்ஸ் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தான். உடனே கமெண்ட்ல சொல்ட்டானுங்க. லெமன்ஸ் வந்து கிளீன் ஷீட் வைக்கல. அவ்வளோ லெமன்ஸ் வந்து இதுக்கு ஒன்னனாவே இருந்திருக்கலாம். டேய் கிளீன் ஷீட்ஸ்க்கும், ஒரு கோல் கீப்பருக்கும் சம்மந்தம் இருக்கு. பட் நீங்க நெனைக்கிற மாரி சம்மந்தம் இல்ல. இந்த மேட்ச்ல வந்து 3 சேவ் சூப்பரா பண்ணானா, அந்த 3 சேவ் பண்ணல அப்டின்னா, நம்ம வந்து இந்நேரம் 4 கோல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். ஸோ, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இவனுங்க வந்து லெமன்ஸ குறை சொல்றது, செஸ்கோவ குறை சொல்றது. நான் வந்து லாஸ்ட் கேமே நான் வந்து ஜெர்க்ஸிய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நெறைய பேர் சொன்னாங்க, "ஜெர்க்ஸி வந்து ஏன் வெளில எடுத்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்பயும் சொல்றேன், ஜெர்க்ஸி வந்து ஸ்டார்ட் பண்றது லாய்க்கே இல்ல. ஜெர்க்ஸி எப்பலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானோ, அப்பலாம் நல்ல கேம் பண்ணியிருக்கானான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 1, 2 கேம் தான். அவன் எப்போலாம் 16த் மினிட், 17த் மினிட்ல வரானோ, அப்பலாம் இம்பாக்ட் கிரியேட் பண்றான். பட் 19த் மினிட், 85த் மினிட்ல வர்றப்போலாம் அவனுக்கு வந்து டைம் இருக்காது. அதெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். அமோரிம் வந்து கொஞ்சம் டக்குனு சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அதுல வந்து அவன் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அப்ப பண்றப்பலாம், அங்க இருந்த பிளேயர்ஸ் நல்லா ப்ளே பண்ணியிருக்கானுங்க. எம்பூமோவா இருக்கட்டும், கூனியாவா இருக்கட்டும் நல்லா ப்ளே பண்ணியிருக்கானுங்க. ஸோ, எனக்கு ஒண்ணு தான் கைஸ். எனக்கு வந்து இப்போ ஜான்வரி வந்துருச்சு. நம்ம ஏதாவது பிளேயர சைன் பண்றோமான்னா, எந்த விதமான அறிகுறியும் இல்ல. ஆர்சனல் ஒரு பிளேயர சைன் பண்ண போறாங்கன்னுட்டு இருக்கானுங்க. மேன் சிட்டி ஏதோ ஒரு பிளேயர மானிட்டர் பண்ணிட்டு இருக்கானுங்க. செமென்யோ ஆல்ரெடி சைன் பண்ணிட்டானுங்க. இந்த பக்கத்து லிவர்பூல் ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸ்குவாடு எக்கச்சக்க ஸ்குவாட் இருக்கிறவங்களே பண்றானுங்க. இங்க ஸ்குவாடே இல்ல. ஏய் என்னடா பண்றீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னொரு பக்கம் எம்பூமோ அண்ட் அமேட் டீம்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கு போயிருக்கானுங்க. அவனுங்க வேற எப்ப வரப்போறானுங்கன்னு தெரியல. அவனுங்க வந்து ரவுண்ட் ஆஃப் 16ல தோத்துட்டு உடனே வரணுமா? இல்ல வந்து அவனுங்க இன்னும் ஜெயிக்கணுமா? ஏன்னா ஜெயிச்சா அவனுங்களோட கான்ஃபிடன்ஸும் இன்னும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ எனக்கு எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. அண்ட் யுனைட்டட் ஸ்குவாட் வந்து மோசமா இருக்கு. டில்லிக் மெக்வாயர்க்குலாம் என்ன இன்ஜுரின்னே தெரியல. என்ன இன்ஜுரின்னே தெரியல. அவனுங்க போய் உட்கார்ந்துருக்கானுங்க 1 மாசமா. மேசன் மவுண்ட்டர் 3 மேட்ச் அவன் இன்ஜுரின்னு போயிட்டு அவன் படுத்து கிடக்குறான். எனக்கு புரியல.
மேன் யுனைட்டட் வந்தாலே இன்ஜுரி ஆயிருவானுங்களா? ஏன்னா டெ லிக்ட் வந்து ஆல்ரெடி இன்ஜுரி ப்ரோன் தான் லைட்டா. பட் டிஃபென்ஸ் நமக்கு ப்ராப்ளம் இல்ல கைஸ். ஏன்னா மார்டினெஸ் இப்போ வந்துட்டான். மார்டினெஸும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் சந்தி சிரிச்சிருக்கும் யுனைட்டடுக்கு. டிஃபென்ஸ்ல பாதி மொட்டமா வாங்கியிருப்பானுங்க. ஏன்னா டிஃபென்ஸே இல்ல. ஹெவன், யோரோ அண்ட் லூக் ஷா இந்த 3 பேர் மட்டும் தான் டிஃபென்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்க முடியாது. வீக்லி 1 மேட்சஸா இருந்தாலுமே, இவங்களுக்கு வந்து வொர்க் ரேட் வந்து ரொம்ப அதிகம் இந்த சிஸ்டம்ல. ஸோ அதனால தான் அமோரிம் வந்து நெறைய ஸ்குவாட் வந்து எனக்கு பேக்கப் வேணும்னு கேட்டிருக்கான். அவன் ஒரு சிஸ்டம் கோச். சிஸ்டம் கோச்ச உள்ள கொண்டு வந்து அந்த ஓனர்ஸ் வந்து குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். உங்க எல்லாருக்குமே புரிய வேண்டியது ஒரே விஷயம் தான். இந்த ஓனர்ஸ் ஏன் அமரிம அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்டின்னா, எஸ்பெஷலி அமரிம் ஏன் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்டின்னா, ஹி இஸ் அ குட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஹேண்ட்லர். அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஓனர் இருக்காங்க, பிளேயர் இருக்காங்கன்னா 2க்கும் நடுவுல 2 பேருமே மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி அமோரிமுக்கு இருக்கு. இந்த இந்த காலத்துல யாருக்கு அது நெறைய இருக்குன்னு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கார்லோ அன்செலோட்டிக்கு இருக்கு. நம்ம பெப் குவார்டியோலாக்கு இருக்கு. தென் ஜூர்ஜன் கிளாப் இவங்களுக்கு இருக்கு. ஆர்னே ஸ்லாட்டா இருக்கட்டும், நம்ம ஆர்டெட்டாவா இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா அவங்கலாம் நெறைய ஸ்குவாட் அவங்கள்ட்ட இருக்கு. அத வந்து அவங்க இது பண்ணி தான் ஆகணும். பட் கார்லோ அன்செலோட்டி, பெப் குவார்டியோலாம் பிளேயர்ஸ் இன்ஜூரி ஆயிருந்தா அவங்களுக்கு பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாத நேரம்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்பலாம் வந்து ஓனரையும் சரி, பிளேயரையும் சரி மேனேஜ் பண்ணிட்டு இருப்பானுங்க. 2யும் மேனேஜ் பண்ணி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவானுங்க. அமோரிம் ஹேஸ் தட் குவாலிட்டி. அவன் வந்து என்னதான் ஸ்போர்ட்டிங்ல அவனுக்கு எப்பவுமே இந்த மாரி பிரச்சனை இருந்தது கிடையாது. ஸ்போர்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரீபில்ட் அங்க வந்து அவ்வளோ ஸ்பாட்லைட் இருக்காது. பட் மேன் யுனைட்டட்ல த ஹோல் ஸ்பாட்லைட் இஸ் ஆன் யூ. பட் நீங்க ஃபர்ஸ்ட்டு வரும்போதே உனக்கு ஸ்குவாட் இல்ல. ஓனர் வந்து உன்ன பேக் பண்ண மாட்டானுங்க அப்டின்னா, லாஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட கேட்கும்போது, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்ன்னு ஜர்னலிஸ்ட் வந்து கேட்டாப்ல. நீங்க வந்து ஒரு சிஸ்டம் கோச். பட் நீங்க இப்போ 4-3-3 ப்ளே பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து தேவையான பிளேயர்ஸ் இல்ல. உங்களுக்கு வந்து ஓனர்ஸ் வந்து உங்களுக்கு செலவு பண்ண மாட்றாங்க. அதானே உண்ம. அத தானே நாங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டப்போ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பட் நீங்க ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் அமீரம் பதில் சொல்லியிருப்பாப்ல. அதுவே தெரியுது நம்ம ரூபன் அமீரம் இப்ப தான் அந்த அந்த ஷெல்லேருந்து உள்ள வர்றான். வெளில வர்றான். இப்ப தான் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கான். எனக்கு வந்து செலவு பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒன்லி 4 பிளேயர்ஸ். அந்த 4 பிளேயர்ஸ்ல 2 பிளேயர் வந்து செகண்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ். நியூனோ மெண்டஸ்க்கு பதிலா டோகோ வாங்கி குடுத்தானுங்க. ஸ்ட்ரைக்கர்ல வந்து ஹாரி கேன் கேட்டான் அமோரிம். ஹாரி கேன வாங்கி குடுக்கல. அப்புறம் யோக்கரஸ் கேட்டான். யோக்கரஸையும் வாங்கி குடுக்கல. பட் யோக்கரஸ், செஸ்கோ 2 பேருமே ஒரே மாரியான ஒரு இதுதான். ஒரு வாட்கின்ஸ் கேட்டான். நம்ம ஆஸ்டன் வில்லாவோட வாட்கின்ஸ். அவன வாங்கி குடுக்காம இப்ப செஸ்கோ வாங்கி குடுத்தானுங்க. அது ஒண்ணு. பலிபா கேட்டான். பலிபா வாங்கி குடுக்க முடியல அவனுங்கனால. ஏன்னா கேசமிரோவ வைக்க முடியல. ப்ரூனோ பெர்னாண்டஸ வைக்க முடியல. விக்க முடியலன்னு இல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஒரு எனக்கு ஒரே ஒரு காரணம். ஒரு ஒரு ஒருத்தனுங்கள பார்க்குறேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஏன் போகலன்னு தெரியுமா? அவனே சொன்னான். ஏன் போகலன்னு சொல்ட்டு. என் ஃபேமிலிக்கு இப்போ செட் ஆவல. என் ஒய்ஃப்க்கு இப்போ செட் ஆவல. அது ஒரு மேஜர் ரீசன்னு சொல்ட்டு அவனே இன்டர்வியூல சொன்னான். டக்குனு உடனே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் தெரியுமா? அவன் வந்து அவ்வளோ பெரிய காச வேணான்னு சொல்லிட்டு யுனைட்டட்ல தங்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ விக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அமோரிம பத்தி ஒருத்தன் பேசிட்டு இருக்கானுங்க. அமோரிம் பத்தி இல்ல. கிளப் ஃபேன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ விக்க சொல்றீங்க. அவன் அவ்வளோ பெரிய காச விட்டுட்டு மேன் யுனைட்டடுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்னடான்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து விக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய்! அவன் பொண்டாட்டிக்கு இப்போ ஓகே இல்லங்கிறனால மேன் யுனைட்டட்ல இன்னும் தங்கிட்டு இருக்கான்டா. அடுத்த வருஷம் போயிருவான்டா அவன். ஏன்டா நீ என்ன மேட்ச் என்ன கேம்ன்னே தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க சில பேரு. ஸோ எஸ் இதான் இன்னைக்கு ரிவ்யூ. ஸோ எதுவும் இல்ல. நீங்க நெறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பிகாஸ் நம்ம டாப் 6ல இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு டாப் 6 வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. பிளேயர்ஸ் வந்து மெம்புமோ, அமேடியாலாம் உள்ள வந்ததுக்கப்புறம் இனிமே நம்ம நெறைய ஸ்கோர் பண்ண போறோம். இனிமே நம்ம வந்து மேட்சஸ் வின் பண்ண போறோம். அது அது எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ டாப் 5க்குள்ள போவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்பு இல்ல என்ன கேட்டீங்கன்னா. டாப் 6 இஸ் அவர் மெயின் பிரையாரிட்டி இப்போதைக்கு. ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங். ஏதாச்சும் காமெண்ட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணிட்டு போணுங்க. இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, லைக்க போட்டு, ஹைப் பாயிண்ட்ஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்.